நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்கள் சுகமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் ஜெப குறிப்புக்கு நானும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஜெப வீரர்களுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேளை ஆசீர்வாதம் தள்ளி போகுமானால் அதை தயவாய் இந்த மாதத்திலே அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையை நடக்க செய்வார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் ஜெப குறிப்பை அனுப்பி வையுங்கள். இந்த நாளிலே விசேஷமாய் நம்முடைய ஜெப வேளைக்கு ஆரம்பமாய் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அதில் ஒரு பெரியவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒரு ஜெப குறிப்பு இருதயத்தை தொட்டது. ஐயா, என் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்தேன், கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இன்று கவனிப்பதில்லை. எல்லோரும் என்னுடைய சொத்தில் தான் இருக்கிறார்கள். எல்லோரும் நான் கொடுத்த நான் தந்த அந்த வீட்டில் தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஆசையாய் பார்த்து கட்டின அந்த வீட்டில் எனக்கு இடமில்லை, மதிப்பும் இல்லை. ஐயா, எங்களை போல் உள்ளவர்களை அவர் கண்ணீரோடு சொன்னார், எடுத்துக்கொள்ளும்படி ஜெபியுங்கள் ஐயா என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, என் சகோதரனே, என் சகோதரியே, தேவனுடைய ஆசீர்வாதம் வர இந்த காரணம் தடையாக இருக்கும். உன்னை பெற்றோருக்கும் உங்களை வளர்த்து ஆளாக்கினவர்களுக்கு நீ கட்டாயம் பணிவிடை செய்தே ஆக வேண்டும். அப்படி உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு திடீர் மரணம் வேண்டாம், திடீர் பிரச்சனை வேண்டாம், திடீர் போராட்டம் வேண்டாம். உடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா உன் தாயும் தகப்பனை கணமண்ணு. எப்பொழுது பெரிய ஒரு கலாச்சாரம் என் தேசத்திலே போய்கொண்டிருக்கிறது. நூதன கலாச்சாரம். வயசாயிருச்சு, பிள்ளைகளை வளர்த்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனி அந்த தாய் தகப்பன் தேவையில்லை, எங்கேயாவது தள்ளிரு. ஒரு கொடுமையான ஒரு நபரை கடந்த நாளிலே நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஐயா, சொந்த தாயை ஆற்றில் தள்ளிவிட வந்திருக்கிறான். அந்த தாயின் சத்தம் கேட்டு அங்கே இருக்கிறவர்கள் அவனை சரியாய் கவனித்து அனுப்பியிருக்கிறார்கள். இனி அவள் எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறாள் என்று. கண்ணுக்கு தெரியாத இறைவனை நீங்கள் தேடி அலைவதை விட உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற இறைவன் தந்த தாய் தகப்பனை கவனியுங்கள். ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள் பெருகும். அந்த முதியோரை தேவன் பாதுகாக்கும்படி, தேவன் அவர்களுக்கு பலன் தரும்படி அவருடைய இருதயத்தை சமாதானப்படுத்தணும். அந்த இருதயத்தை வேதனைப்படுத்திட்டு நீ எத்தனை ஜெபம் பண்ணாலும் கேட்காது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தகப்பனையும் தாயையும் கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி எதையாயிலும் தேவனிடத்திலிருந்து பெறலாம் என்று எண்ணாதிருங்கள். நிச்சயமாய் கேட்க மாட்டார் தேவன். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, முதியோரை கனம் பண்ண தந்திருக்கிற தாய் தந்தைகளை தேவனை உமக்கு பயந்து பார்ப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். விசேஷமாய் இப்படிப்பட்ட கைவிடப்பட்டவர்களை கவனிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட பெரியவர்களை கவனித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற, அவர்களுக்கு உபசரணம் செய்கிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் என் தேசத்தில் இந்த கலாச்சாரம் பெருகி கொண்டு இருக்கிறதப்பா. எங்கேயாவது கொண்டே விட்டுறணும், ஆசிரமத்தில் கொண்டே விட்டுரு, இல்லாட்டி எங்கேயாவது கொண்டே விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவர்களும் பெரியவர்களாய் மாறுவார்கள் என்று தெரியாமல் தேவனே, என் மனதிறங்கும், என் ஜனங்களுக்கு தெரியட்டும், இது யார், எப்படிப்பட்டவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்பா, இரக்கமுள்ள தேவனப்பா, மனதிறங்கும். விலைக்கு நியாயமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் எதனால் தடைப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். பிதா குமாரன் பசுத்தாவின் வரல ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்து ஒரு காரியத்துக்காய் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இன்றைக்கு தேசத்தில் உள்ள அத்தனை பேரையும் சுமார் 60% பேர் என்று சொல்கிறார்கள் குடி தனக்கு அடிமையாக்கி கொண்டது. இந்த குடிக்கு அடிமையானவர்கள் என்ன வேணாலும் செய்கிறான்,
எப்படியாவது நான் பாட்டில் வாங்கணும், எப்படியாவது நான் அந்த நேரத்துக்கு குடிக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்வேங்கிற நிலையில் இருக்கிறாங்க ஐயா. அவர்களுக்கு தேவன் ஒரு உணர்வை தரணும். குடி குடும்பத்துக்கு அழகல்ல, இந்த குடிப்பதனால் நமக்கு நன்மை அல்லவென்று என் ஜனங்களுக்கு தெரியணும். என் கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நீங்களும் பார்க்கிங்க தானே, உங்கள் பக்கத்தில் உங்கள் சொந்தம் எப்படி இருக்குது, உங்கள் பக்கத்து வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. குடிச்சிட்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு கொடுமையாய் பேசுகிறான், மனைவியை எவ்வளவு கேவலமாய் நடத்துகிறான், எவ்வளவாய் அவன் தன்னுடைய பிள்ளைகளை அடித்து நொறுக்குகிறான் பாருங்களேன். காரணம் என்ன? அந்த குடியை கெடுக்கும் என்று அரசுக்கு தெரிகிறது, நிறுத்த முடியவில்லையே. தேவனே, என் தேசத்துக்கு இந்த குடி வேண்டாம்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்களா ஐயா. உங்கள் ஜெபம் கேட்குமையா? அம்மா, உங்கள் ஜெபம் கேட்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்களா? ஐயா, தேவன் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கி ஜெபிப்பீர்களா? கைகளை உயர்த்தி ஜெபிங்களேன். இயேசுவே, தயவு செய்து மனதிறங்கி, ஐயோ, இந்த குடியினாலே குடும்பங்கள் சீரழிந்து விட்டன, இந்த குடியினாலே விவாகரத்து அதிகமாயிற்று, இந்த குடியினாலே கொள்ளை அதிகமாயிற்று, இந்த குடியினாலே கற்பழிப்புகள் அதிகமாகிருக்கு, இந்த குடியினாலே தற்கொலையும் அதிகமாகிக் கொண்டே தருத்திரனும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறான். குடியை கெடுக்கிற அந்த குடி என் தேசத்துக்கு வேண்டாம்ப்பா. எங்கள் அதிகாரிக்கு தெரியட்டும், எழுதினா மட்டும் போதாது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியட்டும் சொல்லுங்கள். தேவனே, ஆளுகை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியட்டும் அப்பா, அதிகாரிகளுக்கு தெரியட்டும் என் ஜனங்களை எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்று. தேசத்தின் மேல் என் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த குடியின் ஆவிகள் என் ஜனத்தை விட்டு போகட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேனப்பா. மனதிறங்கும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி என் ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. அது உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? தயவாய் உங்கள் வேத புஸ்தகம் எடுங்களேன். அம்மா, ஐயா, எடுங்கள். உங்கள் வேத புஸ்தகம் திருப்புங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். எனக்கு அன்பான சகோதரனே, ஒரு வேளை உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இல்லையா? தயவு செய்து ஒரு வேத புஸ்தகத்தை வாங்குங்கள். எத்தனையோ நீங்கள் செலவு செய்கிறீர்கள், வீணான காரியத்துக்கு கூட செலவு செய்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவையான எல்லா நோட்டு, புக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க. நல்லதம்மா, நல்லது ஐயா. இந்த வேதாகமத்தை வாங்கி கொடுங்க ஐயா. ஆமாம், ஒரு முதலாளி எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் தேசத்தில் என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறது, எப்படி இந்த தேசம் உருவானது, என்ன கலாச்சாரம், எல்லாவற்றையும் இந்த வேதத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். கட்டாயம் இது நீ படிக்கக்கூடிய ஒன்றம்மா. வாங்குங்கள். வருங்காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய திட்டம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஆம், உணர்வீர்கள். என்னோடு திருப்புங்களேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லியிருக்கிறார் என் எஜமான் இயேசு மகாராஜன். அப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசு இரட்சகர் ஒரு உவமையை சொன்னார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் சுற்றித் திரிந்த நாட்களிலே தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு ஒரு உவமை மாதிரியை சொல்கிறார் பாருங்களேன். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுக்கு பெயர் இல்லை, கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த நியாயாதிபதிக்கு பெயரில் எஜமான் இயேசு மகாராஜன் சொன்ன ஒரு உவமை. அந்த நியாயாதிபதியுடைய சர்டிஃபிகேட்டை பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளா? அவன் தேவனுக்கு பயப்படாத ஆள். கடவுள் பயம் கிடையாது. இன்றைக்கு நானே தெய்வம் என்று சொல்கிற பலர் உண்டு. ஆம், அப்படித்தானே? நானே தெய்வம் என்று சொல்கிறார்கள். சிலர் அவர்களுக்கு பிடித்தவர்களை தெய்வம் என்று சொல்கிறார்கள், சிலர் தெய்வமே இல்லை என்று சொல்கிறார்கள். இவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன். தெய்வமே இல்லை, பணம்தான் 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 சொல்லி பணப்பிரியனாக இருந்து கொண்டு இருந்திருக்கிறார். அதற்கு அடுத்தார் பாருவாருங்களேன், அவன் தேவனையும் அதிசய மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷரையும் மதிக்க மாட்டான். சர்டிஃபிகேட்டை பாருங்களேன். எவ்வளவும் பொய்யுரையாத வேதம் ஐயா இந்த வேதம்.
நீங்கள் நினைக்கலாம் எப்படி ஐயா என்று. சங்கீதக்காரர் தாவீதை தேவன் தான் அபிஷேகித்தார். எஜமான் அபிஷேகித்து ராஜாவாய் மாற்றினார். ராஜா செஞ்ச தப்பையும் ஒன்று விடாமல் இந்த வேதகாமத்தில் எழுதியிருக்கிறது. ஜனங்கள் செய்த தப்பும் ஒன்று விடாமல் எழுதியிருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதாகமம் ஆண்டிக்கும் அரசனுக்கும் சமம். ஆமென், ஆமென், ஆமென். ஆம், என் ஆண்டோடைய வேதம் விதமாய் சொல்லுகிறது, நீ சோர்ந்து போகாம ஜெபி. அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஐயா, அந்த மனுஷன் ஒன்லி பணப்பிரியன். அவனுக்கு தெய்வ பயம் கிடையாது, மனுஷ பயம் கிடையாது. எப்படி இருந்தாலும் பணம் யாரும் கொடுக்காங்களோ அதிகமாக அவங்களுக்கு சாதகமாய் தீர்ப்பு சொல்லுகிற ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜ் அப்படி வச்சுக்கிடுவோமா, ஜட்ஜ். பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய தீர்ப்பை மாற்றுகிற ஒரு மனிதர். அந்த மனிதரிடத்தில் போய் ஒரு ஏழை விதவை, அதையும் தெளிவாய் போட்டிருக்கிறது, விதவை என்று மாத்திரமல்ல ஏழை விதவை. அந்த ஏழை, அவருக்கு பணம் கொடுக்க வழி இல்லை. இந்த ஏழையாய் இருப்பதினாலே, ஏழையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கொடுமையா. கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, அப்படி தானே? வசதி உள்ளவர்களுக்கு கேட்பதற்கு ஆள் இருக்கும். ஐயோ, இவர்கிட்ட போய் ஏதாவது செஞ்சால் நம்மளை அதை செஞ்சிருவான்னு சொல்ல பயம் இருக்கும். ஏழையை என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று இன்று வரை இந்த சமுதாயம் எண்ணுகிறது. ஆம், அன்றைக்கு அந்த ஏழை இருந்தார். அந்த ஏழை விதவை போய் சொல்கிறார், ஐயா, ஒரு வேளை நான் அடிக்கடி இதை நினைப்பேன், ஏழையாக இருந்தால் தான் போதுமே, என்ன வேணாலும் செய்வாங்க, அப்படி தானே? அந்த தாயோட இடத்தை அபகரிச்சிருக்கலாம், இல்லையில் வீட்டை கூட அபகரிக்கலாம். நான் ஜெபத்திலே முன்னமே சொன்னேன் தெரியுமா? அவர்கள் சம்பாதித்த சொத்து, அவர்கள் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டின வீடு, ஆனால் வயதான பின்பு அவர்களுக்கு கிடைக்காது. என் கண்ணு பார்த்ததுயா, ஒரு ஆள் 3 வீடு கட்டி கொடுத்துருந்தாரு தான் பிள்ளைகளுக்கு. 3 வீடு கட்டி கொடுத்தாரு. பாத்ரூம் எல்லாம் எல்லா வீட்லேயும் இருந்துச்சு. அவருக்கு பாத்ரூம் போக முடியாமல் ரோட்டில் தெருவில் படுத்து கிடந்தாருயா. நம் மணிக்கணக்காய் ஜெபித்து என்ன பிரயோஜனம் நடக்க போகிறது? நாள் கணக்காய் ஜெபித்து உபவாசித்து என்ன நடக்க போகிறது? ஒன்றுமே நடக்காது. என் ஆண்டவர் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டார். கடினமாய் பேசுகிறேனோ? என் அன்பு சகோதரனே, தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் யார் என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பணம் கொடுத்தால் உங்களுக்கு சாதகமாய் செய்வதற்கு அவர் ஒரு ரவுடி அல்ல. உங்கள் இஷ்டப்படியே உங்களுக்கு செய்வதற்கு அவர் உங்கள் வீட்டு வேலைக்காரனும் அல்ல. அவருடைய சட்டத்தின்படிதான் அவர் செய்வார், அவருடைய நீதியின்படிதான் அவர் செய்வார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம். தன்னுடைய சொந்த தாய் தகப்பனை கவனிக்காதவனை தேவன் கவனிப்பாரோ? முதலாவது சொல்லியிருக்கிறார், முதல்ல நீ வீட்டில் இரு. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் சாட்சியாக வாழுகிறவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். என் சகோதரனை, அன்றைக்கு அந்த தாயுடைய புலம்பல் ஒவ்வொரு நாளும் திறந்தோறும் போய் விடுவாள். அந்த தாய் போய் வாசலில் நின்று, ஐயா, அவருக்கு ஒரு பேர் வைப்போமா, ஒருவேளை என் பேரே வச்சிருவேன்னு சொல்லியிருப்பார். தினகரன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் என் இடத்தெல்லாம் பிடிக்கிட்டான் ஐயா. எனக்கு நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பணம் இல்லை, எனக்கு உழைச்சி தர ஆளும் இல்லை, எனக்கு வருகிற அந்த கொஞ்சம் ரூபா, அந்த பென்ஷன் ரூபா தான் வருது, தயவு செய்து எனக்குரிய இடத்த வாங்கிதான் ஐயா. எனக்கு தினோ வயதா, தினோ சண்டை ஓடுதா, நீங்கள் என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க சொல்லி நீங்கள் அவளை கொஞ்சம் சத்தம் போடுங்க ஐயான்னு சொல்லியிருப்பான். அப்படித்தானே? ஏழையின் சத்தம் அநேகருடைய செவிக்கு வருவதே இல்லை. ஆனால் என் ஆண்டோடைய வேதம் சொல்கிறது, ஏழையின் கூக்குரலுக்கு அவர் வருவாராம். நீ ஏழைன்னு ஒதுக்கிட்டேன்னா அதை விட்டுட்டு நானும் ஒதுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன், வந்துடுவேன் அப்படிம்பாரு. அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் போய் சொல்லுமாம். அந்த அம்மா நடக்கிறத பார்த்து அந்த பொல்லாத மனுஷனு தினகரனுக்கு ஒரு இறக்கம் வந்துடுச்சு. அப்படி தானே? ஆமாம், தினம் வராள் இந்த அம்மா.
ஒரு பொல்லாத மனுஷன், தெய்வ நம்பிக்கை இல்லாத மனுஷன், பணப்பிரியன் நியாயம் செய்ய வரும் பொழுது நீங்கள் திறந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, ஐயோ என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே, ஐயோ என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை இல்லையே, ஐயோ என் பிள்ளை இன்னும் வாடகை வீட்டிலே இருந்து கொண்டு இருக்கிறாளே, என்றைக்கு என் பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கும், என்றைக்கு என் பிள்ளை ஒரு தாயாய் மாறுவாள், என்றைக்கு என் மகன் ஒரு தகப்பனாய் மாறுவான் என்று நீ தினந்தோறும் அழுது கொண்டு இருக்கிறாயே, உன் ஜபத்துக்கும் தேவன் ஒரு முடிவை தர இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். என் ஆண்டவர் பெரியவரேம்மா, ஐயா இவர் பெரியவர், இவரால் செய்யக்கூடாத அதிசயம் என்று ஒன்றுமே இல்லை. வேதத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிரகாம் என்று ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன். 25 வருஷத்துக்கு முன்னகட்டி என் ஆண்டவர் போய் சொல்கிறார், நீ உன் தேசத்தை விட்டு, உன் சொந்தத்தை விட்டு, உன்னுடைய கலாச்சாரத்தை விட்டு நீ வா. வந்துட்டார். 25 வருஷமா ஒன்றுமில்லை, 25 வருஷமா ஒன்றுமே கிடையாது. என்ன செய்யணும்னு தெரியல. 19 வருஷம் கழிச்சு வேலைக்காரி பிள்ளை பெற்றுதா. எதுவுமே சாத்தியமில்லை. இவர் நம்பக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. உலக பிரகாரம் காரியத்துக்கு இவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தது வீண் என்று சொல்லும் அளவிற்கு எல்லாமே எதிராகத்தான் தெரிகிறது. என் சகோதரனே, உங்களுக்கும் படித்தான் தெரிகிறதோ, ஐயோ இந்த தெய்வத்தை பின்பற்றினோமே, இவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பினோமே, எல்லாமே எனக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று தெரிகிறதா? ஆம், எல்லாம் உங்களுக்கு உலக பிரகாரமாக எதிராக தெரியும். ஆனால் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு வந்து தேவாதி தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்பதையும் நீ நம்பித்தானாக வேண்டும். ஏனென்றால் அவர் தகுந்த காலத்தில், ஐயா அந்த காத்திருந்து பெற்ற அந்த ஈசாக்கு தான் ஜாதிகளுக்கு தகப்பன். ஐயோ ராஜாக்களை பெற்றெடுத்தான், பிரபுக்களை பெற்றெடுத்தான். காத்திருந்த வீணா போயிருமோ? கர்த்தருக்கு காத்திருந்து பார். நீ உன் பரிசுத்தத்தை விட்டு விடாதே, உன் ஜெபத்தை விட்டு விடாதே. என்னான் உங்களோடு பேசுவாராக, என்னான் உங்களோடு பேசுவாராக. வேதம் சொல்கிறது, தானியேல் என்று ஒரு மனிதர் இருந்தார் ஐயா. அந்த தானியேல் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம். எதனால தெரியுமா? அடிமையாக பிடிக்கப்பட்டவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கையும் தேவன் அவனோடு இருந்து செய்கிற காரியத்தினாலே அவன் அரண்மனைக்கு வந்து விட்டார். அரண்மனைக்கு வந்தவர் அங்கேயும் ஜெபம் 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 ஜெபம். இவர் பார்த்தார், இவன் லஞ்சம் வாங்க மாட்டாக்கா, ஒன்றும் செய்ய மாட்டாக்கா, இவனால் எனக்கு இடத்துல இருக்கு, இவனை எப்படியாவது மாற்றணும் சொல்லி அதிகாரிகள் நினைத்து அன்றைக்கு ஒரு சட்டம் போட்டார்கள். உங்களை வணங்காட்டா சீக்க கவியில் போட்டணும். இவர் பார்த்தார், நீ சொன்னாலும் நான் அப்படித்தான்டா செய்வேன், நான் ஜெபத்தை விட்டுற மாட்டேன்டா, நான் ஜெபத்தை விட்டுற மாட்டேன். ஐயா ஒரு சாமியாரின் சாட்சி நீங்கள் ஃபேஸ்புக் யூடியூப்பிலே பார்க்கலாம். இயேசு செய்த அற்புதம் என்று ஒரு சாமியார் சாட்சி சொல்லுகிறார். அருமையான அந்த ஒரு பெரியவர் சொல்லுகிறார், கைவிடாத இயேசு என்ற தலைப்பிலே ஒரு அமெரிக்காவில் உள்ள சிகாகோ என்ற இடத்தில் ஒரு மனிதன் வியாதிப்பட்டு போனான். அவனுடைய தாயார் அவனுக்கு கவனிக்க வழி இல்லாமல் அவனை கட்டிலிலே கிடத்தி, எப்பொழுது சாவான், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனி எனக்கு செலவழிக்க ஒன்றும் இல்லை என்று இருக்கும் பொழுது ஒரு நாள் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்ததற்காக டாக்டர் மார்க் என்று அந்த மருத்துவருக்கு விருது கொடுக்கும் விழா நடைபெற்றது. அவர் வெகு தொலைவிலிருந்து சிகாகோ வர வேண்டும். ஆனால் அவர் வந்த ஃப்ளைட் அதிகமான மழையின் காரணமாக பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட்டில் இறங்கிவிட்டது. இவர் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இவர் சொல்லியிருக்கிறார், நான் கட்டாயம் அங்கே போவேன், அங்கே போயே ஆக வேண்டும், அங்கே போய் எப்படி ஆகிலும் அந்த விருதை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரில் புறப்பட்டார். கார் போனது போய்கொண்டே இருக்கிறது. ஒரு வழி தெரியாமல் ஒரு காடு போல உள்ள இடத்தில் சிக்கி கொண்டது. இனி அந்த டிரைவர் சொல்கிறார், ஐயா உங்களுடைய நேரமும் முடிந்தாயிற்று, மழை இன்னும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை, பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது போல தெரிகிறது, அங்கே போய் ஏதாயிலும் ஒரு டீயாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் என்று சொல்லி போயிருக்கிறார்கள். அங்கே போன பின்புதான் தெரிந்தது, அங்கே ஒரு அழகான ஒரு பெண் வரவேற்று, ஐயா உட்காருங்கள், நான் உங்களுக்காய் ஏதாவது சாப்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் போய் சமையல் செய்கிறாள். சமையல் செய்து கொண்டு இருக்கும்போதே அப்பப்போ வந்து
அங்கே கட்டிலில் ஒரு வாலிபன் படுத்திருக்கிறான். அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் தலையின் மேல் கை வைத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாள். இந்த டாக்டர் மார்க் பார்க்கிறார். டாக்டர் மார்க் பார்த்து சொல்லுகிறார், அம்மா, நீ அடுப்பிலே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாய், இங்கே வந்து முழங்கால் படியிட்டு ஏதோ ஒன்று முணங்கி கொண்டு இருக்கிறாயே, நீ என்ன செய்கிறாய்? கட்டிலில் படுத்திருக்கிறது யார் என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், அவையா, என்னுடைய மகன், ஒரே மகன், இவனுக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. இங்கு உள்ள மருத்துவர்களிடத்தில் நான் காண்பித்தேன். அவர்களால் பார்க்க முடியவில்லை. இனி எங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நானும் விற்று பார்த்து விட்டேன். என்னால் இனி இவனை காப்பாற்ற முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட்டேன். இப்பொழுது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புவித்து விட்டேன். இந்த புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்த டாக்டர் மார்க் என்று ஒருவர் இருக்கிறாராம். அவரை பார்ப்பதற்கே பல லட்சம் ஆகுமாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆகுமோ எனக்கு என்னால் முடியாது. இனி அவருடைய கருத்தில் விட்டுவிட்டேன். இனி என்ன நடந்தாலும் அவர்தான் என்று இந்த அம்மா புலம்பி இருக்கிறாள். இந்த டாக்டர் மார்க் சொல்லியிருக்கிறார், டாக்டர் மார்க்குவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததில்லை ஐயா, பார்த்ததில்லை. கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் சொல்கிறார்கள், டாக்டர் மார்க் என்பவர் வந்தால் இந்த புற்றுநோயை குணப்படுத்தி விடுவார், டாக்டர் மார்க் தான் இதற்கு சரியான ஆள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவரிடத்தில் அழைத்து செல்ல எனக்கு வசதி இல்லை. எல்லா பணமும் முடிந்து விட்டது, எல்லா பொருளும் முடிந்து விட்டது, இனி என்னால் முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நீ ஆராதிக்கிற தேவன் என்னை நேர் வழியாய் கொண்டு வந்திருக்கிறார். என்னையா சொல்கிறீர்கள்? நான் தான் டாக்டர் மார்க். இன்றைக்கு எனக்கு விருது கொடுக்கும் விழா. நான் அங்கே வந்தேன். ஐயோ, எனக்கு தவறுதலாய் அந்த ஃப்ளைட் வராதனால நான் பக்கத்து ஏர்போர்ட்டில் இறங்கி இப்படியாய் வந்து உன் பிள்ளையை பார்த்திருக்கிறேன். இனி நீ ஜெபிக்க வேண்டியதில்லை. இனி உன் பிள்ளையை பார்ப்பது என்னுடைய கடமை. ஏனென்றால் நீ சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து, நீ ஜெபிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்னை நேர் வழியாய் கொண்டு வந்திருக்கிறார். என் டிரைவர் சொன்னான், இது சரியான வழி அல்ல என்று. ஆம், நான் இப்பொழுது நம்புகிறேன். என் ஆண்டவர் நேர் வழியாய் உனக்கு கொண்டு வந்து உன் பிள்ளையை காப்பாற்ற வைத்திருக்கிறார். உன் பிள்ளை வாலிபனாய் மாத்திரமல்ல, பெரியோராய் மாறுவான். அவனுடைய எல்லா வியாதிக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் செய்வேன். உன் பிள்ளை பிழைத்திருப்பான் என்று சொன்னார். ஏனென்றால் நீ ஜெபிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ ஜெபத்தை விட்டு விடாதே. சூழ்நிலை எல்லாம் மாறுதலாய் தெரிகிறதோ, உனக்கு எல்லாம் எதிர்ப்பு போல தான் தெரிகிறதோ, ஐயோ இனி நடக்காது, முடியாது என்று தான் தெரிகிறதோ, உலகம் அப்படி சொல்லும் வரை தேவன் ஒருவேளை காத்து கொண்டிருப்பார். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்று. ஆனால் உலகம் சொன்னது அவளுக்கு மலடி என்று. ஆனால் உலகம் சொன்னது இனி பிள்ளை பெற தகுதி அற்றவள் என்று. அதன் பின்புதான் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னொரு மனிதனை சொன்னேன், தானியேலை. ஐயா, அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொருவனும் சொல்லுவார்கள், இன்னையோட இவன் கதை முடிஞ்சிச்சு, இனி இவன் ஜெபிக்க முடியாது. இனி என்னன்னு சொல்லும் பொழுது என் ஆண்டவர் பார்த்தார், நீ எல்லாரும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுதியா, இனிதான் நான் தொடக்கத்தை வைப்பேன் என்று சொல்லி அந்த முடிந்த இடத்தில் தேவன் ஒரு தொடக்கத்தை வைத்து, எவர்கள் அவமானப்படுத்தினார்களோ, எவர்கள் இவரை குற்றப்படுத்தினார்களோ அவர்களை அழித்து தேவன் இந்த தானியேலை உயர்த்தினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜெபத்துக்கும் தேவன் பதில் தருவார். சோர்ந்து போகாதீர்கள். எல்லாம் எதிராக தெரிகிறதோ, பிள்ளைக்காக, பிள்ளையுடைய திருமணத்துக்காக ஜெபித்து ஜெபித்து நாட்கள் கழிந்து விட்டது. என் பிள்ளைக்காக, எனக்கு ஒரு பெண் பிள்ளையோட ஒரு குழந்தைக்காக நான் ஜெபித்து நாட்கள் கழிந்து விட்டது. ஒன்றுமே நடக்கிறது போல இல்லைன்னு நினைக்கிறையா? ஊரார் சொல்லி சிரிக்கிறார்களா? ஐயோ, ஊரார் சொல்கிறார்களா, உன் பிள்ளை நல்ல வேலைக்கு போக மாட்டான், உனக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லுதாங்களா? சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே. தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் மனுஷர் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டார். அவர் மனிதனை உருவாக்கிற தெய்வம். ஆம், மனுஷர் பார்க்கிறதுமாய் பார்க்க மாட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் காத்திருப்புக்கும் உங்கள் ஜெபத்திற்கும் தேவன் பதில் தர இருக்கிறார். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஐயோ என் ஜனங்கள் சோர்ந்து போனார்களப்பா. ஐயா, கடந்த நாளில் பார்த்தேன், என் மகளுக்கு ஒரு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி ஒரு தகப்பன் தன் மரித்து போன, தற்கொலை செய்து கொண்ட தன் மகளுக்கு திருமணத்து கோலத்தை வைத்து அடக்கம் செய்தார் என்று. ஐயா, என் பிள்ளையே பாருங்க டேடி,
தயவாய் பாருங்க. வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிற பிள்ளையை பாருங்க, மனதிறங்குங்க. தேவனே, கடன் பாரத்தோடு இன்றைக்கு என் கடன் தீரும். ஐயோ, எவ்வளவு நாளாக நானும் ஜெபம் பண்ணுதேன், என் கடன் போக மாட்டேங்குது. என் வீட்டுக்காரர் எனக்கு என் வீட்டுக்காரருடைய குடியை விட மாட்டேங்கிறாரு. ஐயோ, எங்கள் வீட்டுக்கு சமாதானம் இல்லையே. நாங்களும் எத்தனை நாள் புலம்புவோம், எங்கள் கண்ணீருக்கும் ஒரு முடிவில்லையா, எங்களுக்கும் ஒரு முடிவில்லையா என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. யோபை குறித்து வேதம் சொல்கிறது, சகோதரியே, அவனுடைய மனைவி சொல்லுகிறார், நீ இன்னுமா இயேசு இயேசுட்டு இருக்க, நீ இன்னுமா இயேசு இயேசு பரிசுத்தம் சொல்லிட்டு இருக்க, செத்துரு அப்படின்னு சொல்லுதா. அப்பமா அவருடைய இழந்து போன எல்லாத்தையும் தேவன் தந்தார். என் சகோதரியே, சகோதரனே, சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் தரதில்லை, தெரியலாம். தேவன் உங்களுடன் இருக்கிறார். மறந்து போகாதீர்கள். உங்கள் ஜெபத்தை தேவன் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சீக்கிரத்தில் பதில் செய்வார். நான் சொல்லுவேன், லேட்டாக கிடைக்கிறது எல்லாமே பெரிய ஆசீர்வாதம் தான் ஐயா, பெரிய ஆசீர்வாதம் தான். தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு மனதிறங்கும். வியாதிக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வியாதிகள் மாறட்டும். சந்தோஷ சமாதானம் இல்லையே என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷ சமாதானம் நிலைத்திருக்கட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று உடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் மாறட்டும். பிதாவே.